ஹாய் கைஸ், வெல்கம் டு கேமிங். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரியலம் கிராஃப்டில் பார்ட் 4 தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ நம்ம கீழே இருக்கிற அந்த ஃப்ளோரோட முடிச்சிருந்தோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் கட்ட போகிறோம். வாங்க, இங்கேருந்து தான் நான் வீடியோ முடிச்சிருப்பேன். அங்கே ஒரு ஆர்கானிசம் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு போர்டு தள்ளிடலாம். வாங்க, இப்போ போயிட்டு எங்கடா உள்ளே வந்தோடனே மறைஞ்சு போச்சு மாயமா. டேய் ஆர்கானிசம், அங்கே இருக்கு. ஐ செத்து போலே. ஓகே வாங்க, இப்போ போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் வேலையை பார்ப்பேன். செகண்ட் ஃப்ளோரே வேலையில் வருது. இந்த தான் லாங்கஸ்ட் வீடியோ. இந்த ரியலம் கிராஃப்ட்லேயே இதுதான் லாங்கஸ்ட் பார்ட். நம்ம இந்த மாடி வீடு முழுக்க கட்டி முடிக்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவில். வாங்க, கீழ் வீடு கட்டி முடிக்க தான் 3 பார்ட் ஆச்சு. கீழ் ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர். எனக்கு ஏன்னா இப்படி வாய் கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்குன்னு தெரியலை. அந்த ஃப்ளோரோட இந்த ஃப்ளோர் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், ஏன்னா சுற்றி நடக்கிறதுக்கு ஸ்பேஸ் விட்டு தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ வேறு நைட் ஆகிடுச்சா, அதே மாதிரி டூ பிளாக் கேப் விட்டு தான் நான் கட்டுறேன். இப்போ நீங்களும் இந்த கேம் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. தெரிஞ்சவங்க ஒன்றும் நினச்சிக்காதீங்க, தெரியாதவங்களுக்கு தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இதை சுற்றிலும் ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் போட்டு வைப்போம். அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த பில்டிங் மெத்தடை வச்சுட்டு நம்ம கட்டலாம். நான் இந்த ஃப்ளோரோடு முடிச்சுக்க போகிறேன். பிகாஸ் நம்ம இந்த ரொம்ப ஃப்ளோர்ஸ் எடுத்துக்கிட்டே போனால் ரொம்ப இந்த வீடியோ இந்த பாட்டு ரொம்ப ப்ராடாக போய்கிட்டே இருக்கும். அதனால நான் இந்த ஃப்ளோரோடு முடிச்சுக்கிறேன் இந்த ஹவுஸை. அப்புறமேட்டு எக்ஸ்டீரியர் வேலை நெக்ஸ்ட்டு மேலே ஒரே ஒரு இந்த மேலே தான் குட்டியாக ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணலான்னு இருக்கேன். அவ்வளோதான். வெளியே ஹார்ஸு குதிரை அந்த மாதிரி ஹார்ஸு தான் குதிரை ஒன்று. ஓகே, இப்போ தூங்கி எழுந்திரிச்சாச்சு. தூங்கி எழுந்திரிச்சா தான் எனக்கு வேலை பார்க்க சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ போயிட்டு சொன்ன இந்த பில்டிங் மெத்தடில் போயிட்டு எடுத்து கட்டிக்கலாம். ஓகே வாங்க. இது என்ன இப்படி பண்ணிகிட்டே இருக்குது? ஓகே ஓகே ஓகே. ஐயோ, பெட்டை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கேன். கையில் என்ன வச்சுருக்கேன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா? இப்போ தான் பிரிக்ஸ் எடுத்து ஒழுங்காக கட்ட போகிறேன். வாங்க, அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு சைடு இது நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம வீட்டுக்குள்ளேருந்து வாசலில் பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த டைரக்ஷன் தான் அந்த வீட்டோட டைரக்ஷன். ஸோ நம்ம இந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டு மேலே அடுத்த பார்ட்டில் கார்டன் செட் பண்ணிவிட்டு அப்படி எக்ஸ்டீரியர் வேலையை பார்த்துடலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் வேலைலாம் முடிச்சுட்டு தான் அப்புறமேட்டு மேலே கார்டன் செட் பண்ணுறதா இருக்கேன். வாங்க, இப்போ இதை முடிச்சிடலாம். ஒரிஜினல் மைன்கிராஃப்ட் இருக்குது. மைன்கிராஃப்ட்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் நிச்சயமாக உங்களுக்கு மைன்கிராஃப்ட் வீடியோ போடுறேன். வாங்க, நம்ம இந்த ஆப்போசிட் சைட்லேருந்தே பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு ஹைட் கரெக்டாக வரும். அந்த வால் அந்த செவரோட ஆப்போசிட் சைடில் வச்சு ஸ்டார்ட் பண்ணி அந்த செவரு வரைக்கும் இப்படி கொண்டு அந்த செவரு அளவுக்கே இருக்கணும். 1 பிளாக் மட்டும்தான். கொஞ்சம் 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 இப்போ கரெக்டாக. நான்
மேக்ஸில் கொஞ்சம் நல்லா பண்ண மாட்டேன், பண்ணுவேன், ரொம்பலாம் நல்லா பண்ண மாட்டேன். இப்போ வந்துட்டு இந்த ஸ்ட்ரோம் லைட்டையே வந்து இதுக்கும் ஃப்ளோரிங்காக போட்டுடலாம் அப்படின்னு இது வரைக்கும் தான் போட முடிஞ்சது. அடுத்து ஒரு 3 வருஷம் 3 இது மட்டும் இருக்குது. 3க்கு எத்தனைன்னு தெரியல. ஓகே, போட்டாச்சு, அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு கீழே போயிட்டு கீழே போய் இந்த பெட்ரூம் வந்துட்டு பாத்ரூமாக செட் பண்ண போகிறோம். வாங்க. இந்த பிசி செட்டப்பை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு பாத்ரூமாக செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து எவ்ரி ரூம்ஸ்க்கும் நான் வந்துட்டு பாத்ரூம் கட்டணும் தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு கட்டின ரூம் மட்டும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும், அதுக்கு மட்டும் பாத்ரூம் இல்லை. வெளியே வந்து பொதுவான ஒரு பாத்ரூமாக காட்டிடலான்னு தான் இருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பாத்ரூம் கட்டுறதுக்கான வால்ஸ்லாம் எடுத்துருவோம். இந்த பெயிண்டிங் தேவையில்லை, நான் எடுத்தாச்சு. இடத்தவும் அடிச்சுட்டு இருக்கு. நாம் வந்துட்டு இப்போ பிரிக் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே போக முடியலையே. ஓகே, டோரை போட்டுட்டு டோருக்குள்ளே போக முடியுதான்னு பார்ப்போம். முடியலையே. ஐயோ, கைஸ், இந்த வீடியோ முடிய லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. நான் நிறையா ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு மேல் ஃப்ளோரு. இது கட் பண்ணி தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லை, அதனால வந்துட்டு மறந்தாப்பில் இவ்வளோ நேரம் கட் பண்ணிவிட்டு அந்த பாத்ரூமையும் கட்டி முடிச்சுட்டேன். டூ மணி பிளாக்ஸ் இந்த ஏரியான்னு வருது. ஸோ வந்துட்டு இது வந்து லைப்ரரியாக மாற்றிடலான்னு புக் ஷெல்ஃப்லாம் எடுத்து லைப்ரரி மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த லைப்ரரி வந்துட்டு மாடியில் தான் கட்டலாம் ஃபஸ்ட் அப்படின்னு நினச்சேன். இங்கே வந்துட்டு டூ மணி ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருதில்ல, அதனாலேயே நான் வந்துட்டு இந்த ரூமை லைப்ரரியாக மாற்றிட்டேன். லைப்ரரியும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் ஒன்றும் இல்லைல்ல, அதனால தான் நான் லைப்ரரி சூஸ் பண்ணேன். வந்துட்டு நான் முன்னாடி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ வந்துட்டு நான் ரியலம் கிராஃப்ட் வந்து முன்னாடி 22 நினைக்கிறேன். ஆமாம், 2022 கிட்டே இருக்கும், இல்லாட்டி 25னே வச்சுக்கோங்க. 25 2 ரெண்டுத்துலேயும் ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ லேடர் போட போகிறோம் இங்கே. பிகாஸ் வந்துட்டு மேலே இருக்க புக்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்துட்டு லேடர் தேவைப்படும்ல, அதனால லேடர் போடலாம்னு போட்டுட்டு. ஐயோ, அப்பப்போ கொலாப்ஸ் ஆகிடுது. ஓகே, நடுநிலையாக இருக்கிறதா பார்த்து உடச்சி விட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு நிஜமான மைன்கிராஃப்ட் வேணும்னா மைன்கிராஃப்ட்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி ரோப்ளாக்ஸ் வேணும்னா ரோப்ளாக்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரோப்ளாக்ஸ் வீடியோ போடுறேன். இப்போ வந்துட்டு கிரானியில் வந்துட்டு 4th சாப்டர் 5th சாப்டரும் நம்ம இன்னும் போடலை, அது போடணும். அந்த ரெண்டும் சொன்னீங்கன்னா நம்ம கண்டிப்பாக போட்டுருவோம். நமக்கு வந்து நம்ம ஐஸ்கிரீம் வியூஸ் வந்துட்டு ஐஸ்கிரீம் 2வும் 1ம் வந்துட்டு 80க்கு மேலே வியூஸ் போயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களாம் வந்து லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு
நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் நான் போனால் வந்து முயற்சி பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதை இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஐயோ தான் எரிச்சலான விஷயம். ஐயோ இந்த ஸ்ட்ரோம் லைட் வேறு போடணும். அடுத்து பிரிக் வச்சு மறைக்கணும். பாப்பா எவ்வளோ வேலை. ஓகே, அது மட்டும் போட முடியல. அது மட்டும் போடவே முடியல. ஸோ நான் விட்டுருக்கேன். நான் ஆக்சுவலி கிச்சனாக செட் பண்ணலான்னு நினச்சேன். பட் வந்துட்டு லைப்ரரியாக மாற்றிட்டேன். இப்போ வந்துட்டு இது வந்து ஒரு பெட்ரூமாக மாற்றலான்னு இருக்கேன். பிக்யூ டோர் போட்டு செட் பண்ணிக்கிறேன். அடுத்து பர்பிள் பெட்டு. லூஸ் மாதிரி இந்த பில்டையும் அழிச்சிட்டேன். அந்த பெட் பாட்டுக்கு 7 இருந்துச்சு. ஓகே, இங்கே வந்துட்டு 6 பிளாக்ஸ் எடுத்து விட்டுட்டு அடுத்து அதுக்கு பதிலாக வந்துட்டு கிளாஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஆடு வருது, ஸோ நான் கட் பண்ணிக்கிறேன். டெக்கரேட்டிவ் பிளாக்ஸ் வச்சு போட்டுக்கலாம். நான் வந்து கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் கட் பண்ணிட்டேன். நான் வந்து பெட்ரூம் முடிச்சிட்டேன். அந்த பாத்ரூம்னு செட் பண்ணலான்னு நினச்சேன். பட் வந்துட்டு ஆர்ட் கேலரியாக மாற்றிட்டேன் இந்த ரூமை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே கிச்சன் தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாமல் ஸோ இன்றைக்கி தான் என் வாய்ப்பு இங்கேமா கொலாப்ஸ் ஆகுது. வயசு என்னன்னே தெரியல. இன்றைக்கி மட்டும்தான் எனக்கு கொலாப்ஸ் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. எல்லா நாளும் கொலாப்ஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு கொஞ்சம் நிறையா இருக்குது. கடவுள் நிறையா கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு இப்போ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன்ல, இதை வந்து ஃபுல்லாக அழிச்சிடும் பாருங்க. வெறுப்பயிர் எனக்கு. இந்த வீக்குள்ளே ரேலம் கிராஃப்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு மற்ற கேம்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ரேலம் கிராஃப்ட் முடிக்கிற முன்னாடி நான் வந்து ஃபுல்லாக ரேலம் கிராஃப்ட் மட்டும்தான் போடுவேன். இப்போ வந்துட்டு இதை எடுத்துகிட்டு கிளாஸாக போகலான்னு நினச்சேன். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் வந்துட்டு எடுத்து போட்டுடலாம். இந்த வீடியோ முடியிருக்குள்ள லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டுடலாம். இந்த சோஃபா தான் போடலான்னு பார்த்தேன். பட் சோஃபா வரல. சொன்னேன் ஸ்டேர்ஸே சோஃபாவாக போட்டுட்டேன். எதுவும் சோஃபா விடவே பயங்கரமாக ப்ராடாக வருது. ஸோ வந்துட்டு இந்த இதில் கடுப்பான விஷயம் என்னென்னா வந்துட்டு டூ many பிளாக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதான் இதில் இருக்கிற ஒரே கடுப்பான விஷயம். ஆடு வருது, ஸோ கட் பண்ணிக்கிறேன். மேஜிக்ன்ற மாதிரி ஃபுல்லாக கிச்சனை மேக் ஓவர் பண்ணியாச்சு. கட் பண்ணதில் இந்த கிச்சனை மேக் பண்ணுறப்ப வந்துட்டு ஆன் பண்ண மறந்துட்டேன். அதுதான் பிரச்சனை. ஏங்கி இது மாதிரி நான் நிறைய கட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இது கட் பண்ணி வராது, இப்படியே கண்டினியூஸாக தான் போடுறேன். இங்கே பிளெண்டர் வச்சாச்சு. ரொம்ப குட்டி காம்பேக்டான கிச்சன் தான். அதனால வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு தேவையான டோஸ்டர் எடுத்தேன். ஓகே, இங்கே வந்துட்டு ஒரு குட்டி வென்டிலேஷன் விண்டோ மாதிரி கிச்சனுக்கு போடுவோம் அப்படின்னு வந்து பிளெண்டருக்கு பதிலாக மாற்றிட்டேன். கிளாஸ் அப்படி போட்டாச்சு. எனக்கு இது ரொம்ப காம்பேக்டான கிச்சன் தானே, அதனால் இந்த காரிடாரில் வந்துட்டு டைனிங் டேபிள் போடலாம்னு போட போகிறேன். இந்த
ஓகே, இப்போ வந்துட்டு செட் பண்ணிடலாம் வாங்க. சிங்க்கு தான் போடவே முடியலை, டூ மணி பிளாக்ஸ்ன்னு வந்துகிட்டே இருக்குல்ல. நான் கண்டுபிடிச்சது என்னென்னா வந்துட்டு அந்த ஃப்ளோரிங்கை விட்டுட்டு மேலே போட்டால் வந்துட்டு அது நிறைய வந்து என்ன சொல்கிறது அது வருது. அதனால் வந்துட்டு இந்த வீடியோ முடிவுக்குள்ளே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வந்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்றது எனக்கு தெரியும். அதனால் வந்துட்டு நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தினா அதை நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து கிச்சன் சிங்க்கு செட் பண்ண முடியலையா. இப்போ பாருங்கள், இப்போ மேலே செட் பண்ணுறேன், அது வருது. ஆனால் இங்கே மட்டும் செட் பண்ணால் டூ மணி பிளாக்ஸ் வருதில்ல. அதுக்கு தான் நான் இப்போ ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு பாத்ரூம் தான் நான் செட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஒரு ஐடியா வச்சுருக்கேன். சிங்க் நான் செட் பண்ணிட்டேன், அதை கட்டுன்னு தெரியாமல் பண்ணிட்டேன். இது ஒரு குட்டியான ஒரு பாத்ரூம் தான். ஓகே, இந்த பாத்ரூமை ஃபுல்லாக முடிச்சிடலாம். நான் இனிமேல் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணாமல் எடுக்க பார்க்குறேன். சும்மா சொன்னேன், ஏப்ரல் ஃபுல். இப்போ தான் அவங்களுக்கு காட்டுறதுக்காக பண்ண போகிறேன். பிரிக்லேயே ஸ்லோப் எடுத்தாச்சா. இப்போ கிச்சன் சிங்க் அங்கே தானடா இருந்தது. ஓகே, இந்த கிச்சன் சிங்க் எப்படி செட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பைப்பையும் செட் பண்ணிக்கலாம், லெஃப்ட் அண்ட் ரைட். எனக்கு ஒரு டவுட்டு, சிங்க்லாம் எதுக்கு ஹாட் அண்ட் இது கோல்டு வாட்டர் கொடுக்குறாங்கன்னு. இவ்வளோதான் என்னோடய ஃபஸ்ட் ஃப்ளோர் கிச்சன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு இந்த பாத்ரூம் வந்துட்டு செட் பண்ணப்போ டூ மணி பிளாக்ஸ்னு வருது. ஸோ நான் வந்துட்டு இப்போ பிரிக் ஸ்லோப்புக்கு வரல, இப்போ பிரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ முடியக்குள்ளே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு. அப்போ தான் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அது மோட்டிவாக எடுத்துக்கிட்டு நான் வந்து நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக நான் வந்துட்டு இப்போ கண்டினியூஸாக வந்து முந்தானத்துலேருந்து கண்டினியூஸாக ரியல் கிராஃப்ட் மட்டும்தான் நான் வந்து ஃபோன் பார்த்தாலே வந்துட்டு ரியல் கிராஃப்ட் மட்டும்தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதனால வந்து என்னோடய ஹார்ட் ஒர்க்கை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணுறேன், எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வேறு என்ன கேட்குறேன், ஒரு சப்ஸ்கிரைப் லைக்கும் தானே கேட்குறேன். தயவுசெய்து பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பாத்ரூமை ஃபுல்லாக வந்துட்டு இந்த வால் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே வந்து வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஓகே வாங்க, அவ்வளோதான், ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ வந்து டோஸ்டருக்கு பதிலாக பிரிக் ஸ்லோப் எடுத்து இப்படி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் டோர் போட்டு
உள்ளே போய்க்கலாம். எனக்கு ப்ரொனன்சியேஷன் வந்து புதுசாக இருக்கனால எனக்கு அவ்வளோவா வராது. அதை நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் டோர். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வாஸ்துமா பாத்ரூமுக்கு டாய்லெட் செட் பண்ணிடுவோம். இல்லை இங்கே வேணாம், இந்த சைட் செட் பண்ணுவோம். இல்லை வேணாம், இந்த கரெக்டாக இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது, டாய்லெட் அளவுக்கு இருக்குது பாருங்களேன். இங்கே செட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். வந்துட்டு அந்த கீழ் ஃப்ளோர்லேயும் பாத்ரூமுக்கு போட்டிருந்தோம்ல ஒரு பிளாக் ஷைன் பேன் கிளாஸ், அதுதான் இப்போ எடுத்துருக்கோம். நான் ஏன் ஃப்ளோரிங் வந்து ஸ்ட்ரோம் லைட்டில் கொடுத்தேன்னா வந்துட்டு நான் மற்ற எதுலையாவது கொடுத்தா வந்துட்டு ஹவுஸே ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். நான் ஸ்ட்ரோம் லைட் கொடுத்தா பிகாஸ் இட்ஸ் வந்து ஒரு லைட் ஷைனிங்கான ஒரு சர்ஃபேஸ், அதனால நான் வந்துட்டு ஸ்ட்ரோம் லைட் கொடுத்துருக்கேன். இந்த உங்களுக்கு ஏதாவது இது க்ளோயிங் சர்ஃபேஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்டன் வந்து வைக்காமல் வந்துட்டு இது உங்கள் வீடு வந்து ரொம்ப பிரைட்டராக இருக்கும். இங்கே வந்துட்டு இந்த ஷவருக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்னா அந்த பைப்பு இருக்கும்ல, கண்ட்ரோல் பைப்பு, அதை செட் பண்ணிக்கலாம். வாங்க, இந்த வீடியோ முடியிருக்குள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க இப்படி ஒரு சேனல் இருக்குன்றத. வாங்க செட் பண்ணுவோம். ரெட் அண்ட் ப்ளூ பைப் செட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பாத் டப் தான் இப்போ செட் பண்ண போகிறோம். வாங்க பாத் டப் எடுத்துக்கலாம். இது கிடையாது, இங்கே வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓகே, இப்போ செட் பண்ணுவோம். என்ன இது என்ன குட்டியாக சிங்க் மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம வந்துட்டு அந்த மிடில் பார்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த மிடில் பார்ட்டை எடுக்கலாம். பேடு வந்துருச்சு, ஸோ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் கீழே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு இப்போ அந்த இது செகண்ட் ஃப்ளோரை வந்து நான் மொட்டை மாடியாக போடலான்னு சொன்னேன்ல, அதை வந்துட்டு மொட்டை மாடியாக போட்டுக்கிட்டுருக்கேன். இந்த மொட்டை மாடியை தான் நம்ம இப்போ கார்டனாக மேக் ஓவர் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இவ்வளோதான் நம்மளோட மொட்டை மாடி. இதை கார்டனாக மேக் ஓவர் பண்ணுறது அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். வாங்க, நான் வந்துட்டு வீடியோ தெரியாமல் கட் பண்ணுறப்ப இங்கே வந்துட்டு வெளியே டைனிங் டேபிள் செட் பண்ணிட்டேன். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பிரிக்ஸ் வந்துட்டு லாக் பண்ணியிருக்கீங்க. எதுக்கு தேவையில்லாமல் ஆயிடுச்சுன்னு எனக்கே தெரியலை. ஓகே, இவ்வளோதான் லுக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்ட் இல்லை ஒரு சில உயிர் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை போட்டு தள்ளுவோம்னா பரவாயில்ல, நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துச்சு, வீட்டை உரசிட்டு தானே இருக்குது அப்படின்னு விட்டுற முடியாது. கண்டிப்பாக போட்டு தள்ளிட்டு அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக அதை போட்டு சொல்கிறேன். வாங்க செட் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு செட் பண்ணிடலாம். நான் இங்கே என்ன பண்ணேன்னா அந்த விண்டோ மாதிரி இருந்ததை எடுத்துகிட்டு ட்ராப் டோர் போட்டுட்டேன் அந்த நாலு சைடு வச்ச விண்டோவுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம
இங்கே வந்துட்டு வாசலில் வந்துட்டு காரிடார் தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோவே முடிக்க போகிறோம். அந்த காரிடார்ஸ் வந்துட்டு அப்படியே வீடியோவே முடிக்க போகிறோம். ஓகே, இப்போ செட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், அப்படி இருட்டாக அந்த ஸ்ட்ரோம் லைட் வந்து அப்படியே வெளிச்சமாக ஆகுது பாருங்கள். இதுக்கு தான் நான் வந்துட்டு ஸ்ட்ரோம் லைட் எடுத்தேன். 5 இப்போ வந்துட்டு பிரெத்து வந்துட்டு 5ன்னு எடுத்திருந்தேன். இப்போ வந்துட்டு திருப்பி 8க்கு எடுத்திருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா 3 சேர்த்து இதே மாதிரி அடுத்த சைட்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ நைட் ஆகிடுச்சு. நைட் ஆகிடுச்சு. அதனால நான் வந்துட்டு இந்த சைடும் அதே சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கிறேன். மிச்சத்தை தூங்கி எழுந்திரிச்சு வந்து பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடியக்குள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க இப்போ சேனல் இருக்குன்னு. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டோமே. ஓகே, இப்போ தூங்க முடியலை. ஏன் தூங்க முடியலன்னு எனக்கும் தெரியலை. வாங்க பார்ப்போம். பிக்ஸ் எல்லாம் செட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நான் தூங்கியே எழுந்திரிச்சிட்டேன். இந்த வீடியோ முடியக்குள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க இப்படி சேனல் இருக்குன்னு. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.